நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல வரப்போற எபிசோட்ல நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் அவங்களுடைய புதிய வீட்டில் பால் காய்ச்சி வரப்போற எபிசோட்ல அவங்களுடைய வாழ்க்கையை ஜீரோவிலேருந்து ஆரம்பிக்க போறாங்க. நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் இந்த பைரவியும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வாழ்த்து தெரிவிச்சிருங்க. அப்படியே இதோடய பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நோட்டீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வரப்போகிற எபிசோடு எப்படி தொடர போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்காக ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னாக்கா தேடிக்கிட்டாங்க. அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் பாலும் வந்து காய்ச்ச போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாணிகமாக கோயிலுக்கு போயிட்டு நம்ம கௌதம் சாருக்கு அர்ச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் வழியில் எங்கேயாச்சும் என்னுடைய மகன் கண்ணில் தெரிஞ்சிட மாட்டானா, என்னுடைய மகளும் மருமகளும் எவ்வளோ கஷ்டப்பட போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு நம்ம சாணிகமாக மனசுக்குள்ளேயே எனக்கு அப்படியே பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த அஞ்சலி இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக நம்ம இலக்கியா நம்ம கௌதம் சார் எல்லாம் இதுக்கப்புறமும் கூட கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவே வந்து முடியாது. இந்த அஞ்சலியும் எப்பயாச்சும் சிக்குவா, இந்த அஞ்சலி கண்டிப்பாக வீட்டு விட்டு வெளியே போவா, இந்த அஞ்சலி செய்கிற தப்புக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கவே மாட்டா அப்படின்னு தான் நம்மளும் வந்து நினைக்கிறோம். ஆனால் இந்த டைரக்டர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கஷ்டப்படுறவங்க எல்லாரும் வீட்டு விட்டு வெளியே போகணும், நம்ம அஞ்சலி ஃப்ராடுத்தனம் பண்ணுறவங்க மட்டும்தான் அந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர் வந்து நினச்சிட்டாங்க போல். அதனால தான் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலிக்காவும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அந்த புது வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சாரும் நம்ம இலிக்காவும் வரப்போகிற எபிசோடில் பால் காய்ச்சி அவங்களுடைய புதிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்ததோடு இல்லாமல் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார்கிட்ட நம்ம இலக்கியம் வந்து கேட்குறாங்க, கௌதம் நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கீங்க, கண்டிப்பாக இது வரைக்கும் ஏதாச்சும் வந்து யோசிச்சிருப்பீங்கல்ல, அப்படி என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து கேட்கும்போது நம்ம கௌதம் சார் எனக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம இலக்கிய எனக்கு நம்ம அப்படியே வந்து ஆரம்பிக்கக்கூடாது, எப்பவுமே என்னோட ஜானகியம்மா என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம குடும்ப ஜோசியர் எது சொன்னாலும் வந்து கரெக்டாக இருக்குமா, குடும்ப ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே வந்து உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான் நம்ம பிஸ்னஸையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கிய உடனே ஜோசியருக்கு கால் பண்ணி அவங்களுடைய புதிய வீட்டு அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஜோசியரையும் வந்து பார்த்துட்டு நம்ம இலக்கியாவையும் நம்ம கௌதம் சாரையும் வாழ்த்துறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சார் ஆரம்பிக்க புதிய பிஸ்னஸுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகமும் வந்து பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய பிஸ்னஸ் கண்டிப்பாக பயங்கரமாக வந்து பெருக போகுது, நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஜோசியரையை பார்த்து கணிச்சு வரப்போகிற எபிசோட சொல்ல போகிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக இருக்க போகுது நம்ம இலக்கியாவுக்கும் நம்ம கௌதம் சாருக்கும். இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி, எஸ்எஸ்கே, இந்த தக்ஷாயினி இவங்க 3 பேரும் இப்பயாச்சும் சும்மா இருப்பாங்க, நம்ம இலக்கிய நம்ம கௌதம் சார் தான் நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ கூட சும்மா இல்லாமல் இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சாரையும் நம்ம இலக்கியவும் உயிரோடவே விடக்கூடாது, அவங்கள வந்து கொன்றணும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த அஞ்சலி நம்ம இலக்கியவும் நம்ம கௌதம் சாரோடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அஞ்சலியுடைய கண்ணில் நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியவும் படக்கூடாது, இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த ரோட்டுக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.